Hello friends, welcome to jeyreskitchen. Saturday morning 7 o'clock. பையனுக்கு கிளாஸ் இருந்தனால எப்பயும் போல் மொதல் வேலையாக பால் காய்ச்சிட்டு குக்கரில் லஞ்சுக்கு ரைஸ் வச்சுட்டேன். ரொம்ப நேரமாக லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கடைசியில் தக்காளி சாதம் பண்ணி எக் மட்டும் பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இது என்னோடய லேசி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம். எப்போல்லாம் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கோ அப்போல்லாம் நான் பண்ணுற ஒரே டிஷ் இது தான். ஏன்னா இதில் தான் நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ண தேவையில்லை, நான் அதை வேக வைக்கணும் வதக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே முடிச்சிடலாம். நான் மோஸ்ட்லி இஞ்சி பூண்டு எப்போயுமே பேஸ்ட்டாக போடாமல் இது மாதிரி தட்டி ஆட் பண்ணுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சிகப்பு அவல் உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் ஊற வச்சிட்ருக்கிறேன். இதுவுமே ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான், கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்கள் யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தக்காளி சாதம் ஒருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக கடு உளுந்தம்பருப்பு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு கூடவே இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு லாஸ்ட்டாக தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருவேன். இது தக்காளி சாதம்னு சொல்கிறத விட தக்காளி தொக்குன்னே சொல்லலாம். ஸோ தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி அதோட ரைஸை போட்டு பரட்டி எடுத்துருவேன். இதுதான் என்னோடய ஸ்டைல் ஆஃப் தக்காளி சாதம். உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தடில் தக்காளி சாதம் செய்ய தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அடுப்பில் தக்காளி வதங்குற அதே டைமில் அந்த பக்கம் சிகப்பவுல் உப்புமாக்கு கேரட் பீட்ஸ் வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருவேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தக்காளி தொக்கு ரெடி. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி இட்லி தோசையோடையும் நல்லாயிருக்கும். கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம ஊற வச்சுருக்க சிகப்பு அவல் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க சிகப்பு அவல் உப்புமா ரெடி ஆகிடும். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இட்லி மாவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன், அதையும் கிரைண்டரில் போட்டு கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுட்டேன். பையன் லஞ்ச் பாக்ஸ்க்கு வேணுங்கிற அளவு மட்டும் ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தக்காளி தொக்கோட. மிச்சம் தக்காளி தொக்கு தனியாகவே வச்சுட்டேன், மத்தியானம் சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா திடீர்னு நடுவில் தயிர் சாதம் வேணும் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ நான் எல்லா ரைஸுமே மிக்ஸ் பண்ணி வைக்கல. தனியாக ஒரு கிண்ணத்தில் தக்காளி தொக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடித்து லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு கிரேப்ஸும் ஜூஸ் வாட்டர்மெலன் ஜூஸும் வச்சுருக்கேன். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஈவினிங் 4 o'clock. காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்தாச்சு. சரி ஈவினிங் வெளியில் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னாங்க. ஸோ ஒரு 4 மணிக்கிட்டே டீ போட ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பயுமே டீயில் ஓமம், ஏலக்காய், இஞ்சி இது மாதிரி துருவி போட்டு தான் போடுவேன். இப்போ கொஞ்ச நாளாக பசங்களுக்குமே ஈவினிங் டைம் மட்டும் டீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இஞ்சி இதெல்லாம் தனியாக நம்ம கஷாயமாக போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி டீயோடு சேர்த்து கொடுக்கும்போது குடிச்சிடுறாங்க. ஸோ டெய்லி இஞ்சி, சில நாள் துளசி அது மாதிரி போட்டு ஈவினிங் டைம் மட்டும் டீயாகவே கொடுத்துட்றது. ஸோ டீ குடிச்சு முடித்த கையோட கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் ரிட்டன் வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், இல்லைன்னா சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரமாக இருக்கும்.
ஃபைனலாக கிளம்பியாச்சு. எப்பயும் போல் நான் தான் லேட்டு. ஒரு 5 o'clock போலேயே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இயர்லியாகவே போயிட்டு இயர்லியாகவே ரிட்டன் வந்துடலாம் அப்படின்ட்டு. பெருசாக ஒன்றும் ஷாப்பிங் கிடையாது, ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான். மேக்ஸுக்கு தான் போனோம் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ரொம்ப இயர்லியாக போயிட்டனாலேயே என்னன்னு தெரியல, கடையில் வந்து கூட்டமே கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு கடை ஃபுல்லாகவே. கேர்ள்ஸ் செக்ஷனில் கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருந்தது. நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ சுற்றி வர ஒரு ரவுண்டு நடந்து தான் வருவோம். ரேணு தான் அவங்க அண்ணா சைஸ்க்கு ட்ரெஸ் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஷாப்பிங்கில் பெரிய கஷ்டமே வந்துட்டு இந்த பசங்களுக்கு ட்ரையல் பார்க்குறது தான். ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாங்க. வாங்க போனது என்னமோ 2 ஷர்ட்டு தான். ஆனால் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பேக்கு ஃபுல்லாக வாங்கிட்டு தான் வந்தோம். ஒரு 6:45 to 7 ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். சரி, எப்படியா இருந்தாலும் டின்னர் வந்து வெளியில் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. கொஞ்சம் இயர்லி தான், ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே வீட்டில் போய் எதுவும் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்டோம் டைரெக்டாக. இயர்லியாகவே போனனால அவ்வளோவா ரஷ்ஷும் இல்லை. நான் ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னதுமே அத்தோ சாப்பிட்ணும் அப்படிங்கிற பிளானோடு தான் போனேன். ஆனால் அங்கே போய் க்ரில்லில் பார்க்கவும் மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. பசங்க வேஃபில் பார்த்ததுமே வேணும்ட்டாங்க. இது வந்து ரேணுவோட ஃபேவரெட்டு. நாங்கள் வந்து தந்தூரியும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு மோமோஸ் ஃபேவரட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்காக ஸ்ட்ரீம்டு வெஜ் மோமோஸு. அண்ட் என்னோட ஆல் டைம் ஃபேவரெட் பட்டர் நானும் பட்டர் சிக்கன் மசாலாவும். லாஸ்ட்டாக ஹஸ்பண்ட் வந்து ஆப்பம் வேணும் அப்படின்ட்டு ஆப்பமும் தேங்காய் பாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ பொறுமையாக உட்காந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக டெசர்ட்டுக்கு லாவா கேக் வேணும் அப்படின்ட்டு லாவா கேக் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் எனக்கு வந்து பபிள் டீ ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நான் வந்து கேப்பச்சினோவோட சேர்த்து ஆர்டர் பண்ணேன். எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்ட்டு ரெகுலர் சைஸ் தான் ஆர்டர் பண்ணேன். பட் இதுவே என்னால் வந்து குடிக்க முடியல. எல்லோரும் ஷேர் பண்ணி தான் குடித்தோம். எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக குடிக்க முடியலன்ட்டு காரில் வரும்போது தான் குடிச்சிட்டே வந்தேன். வீட்டுக்கு ரீச் ஆகும்போது அரௌண்ட் 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. போகிறதுக்கு முன்னாடியே வாஷிங் மிஷின் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு தான் போயிருந்தேன். ஸோ வந்ததும் துணியெல்லாம் எடுத்து வந்து மாடியில் என் ஹஸ்பண்ட் காய போட்டாங்க. நானும் ஈவினிங் செடிக்கெல்லாம் தண்ணி விடலை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு வந்தேன். அப்படியே ஒரு 10 minutes மேலே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு கீழே போயிட்டோம். இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.